தென் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட்டு டைம் வந்துட்டு 8:34. இப்போ 9 மணிலேருந்து 11 மணி வரையும் டர்ஃப் கொண்டுட்டோம் நாங்கள். டர்ஃப் திருச்சி எம்பையர். இது வந்து எம்ஐடி காலேஜ் ஆப்போசிட்டில் இருக்குது. இப்போ அடுத்து இங்கே ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குது. இது முடிச்சு தான் போகிறோம். தென் இங்கே என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ வந்து ஒரு 1/2 hour இருக்குது. இங்கெல்லாம் ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் ப்ளே பண்ணுவோம். என்ன இருக்குது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். டர்ஃபுக்கு வந்தாச்சு ஃபார் த ஃபஸ்ட் டைம். பட்டு நீங்கள் சொன்னது தான் வந்தேன். பட்டு இந்த கிரவுண்டில் அது இவங்க ஒருத்தவங்க விளாண்ட பார்த்தோம். அந்தளவுக்குலாம் இல்லை. கிரவுண்டில் விளாட்ற மாதிரிலாம் இல்லை. சண்டேஸ் போய் விளாட்றது, சாட்டர்டேஸ் போய் விளாட்றது அது மாதிரிலாம் இல்லை. இப்போ விளாண்டு பார்ப்போம். இப்போ தான் உள்ளே வந்திருக்கோம். எப்படிக்கு என்னன்னு சொல்லி பார்க்குறோம். லொக்கேஷன் கரெக்டாக எம்ஐடி காலேஜுக்கு ஆப்போசிட்டு. இது வந்து ரோடு, மெயின் ரோடு. இல்லை இப்படி இங்கே போனால் எம்ஐடி காலேஜ் அது ஆப்போசிட்லாம் அது இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம் எப்படிக்கு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். எப்படிங்கன்னு பார்க்கலாம். பார்க்கலாம். அந்த இதான் டேஃபுக்கு வந்தாச்சு. அப்படியே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்டு சிலஸ்டாக ஹெல்ப் பண்ணுறாரு. அப்படியே என்ன காட்டுங்க. என்ன மட்டும் போக ஒன்றை மட்டும் தான் ஃபோக்கஸ். என்ன மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போதும். இதான் ஸ்டம்ப்பு. இல்லை அது பேர் பாலு. அங்கே பேட்டு. எப்படி யாரும் என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்க்க வந்துட்டு எங்கள் டீமு டாஸ் வின் பண்ணி பேட்டிங் வந்துட்டோம். பேட்டிங் வாங்கிக்கிறாங்க. பேட்டிங் மட்டும் தரமாட்டேன்ட்டாங்க. பேட்டிங் தருவாங்க. ஏன் தரமாட்டாங்க? பழைய ரோசனை நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி ஹோப் பார்க்கலாம். அண்டு ஃபீலிங் சொல்லி நிற்கிறாங்க. எப்படிக்கு என்ன சொல்லி பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். சரின்னு சொல்லிட்டு நான் பேட்டிங் இறங்கினேன் காய்ஸ். பார்த்தீங்கன்னா நான் பேட்டிங் பிடிச்சி அந்த சைடு போயிட்டேன். பிடிச்சேன்னு என்ன ஆச்சு, விஸ்வா அந்த ஃபஸ்ட் பால் அடித்தான். அடிச்சுட்டு ரன்னு ஓடலான்னு பார்த்தா அது வந்து ஃபஸ்ட் டைம்னால எனக்கு நல்லா வலிக்கி விட்டுருச்சு. சரியான டைவு. நல்லா அடி வேறு கையில் இடுப்புலலாம் அடி. அப்படியே உட்காந்துட்டேன். இந்த இஸ்மாயில் பையன் என்ன பண்ணான், எழுந்துச்சி குதிக்க ஆரம்பிச்சிட்டான் பாருங்கள். அவன் நான் விழுதுக்கு அவன் எழுந்துச்சி அங்கே குதிச்சுக்கிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து நல்லா விளாட்ணுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த சைடு போயிட்டேன். அப்புறம் விளாட ஆரம்பித்தேன். சரி நம்ம நல்லா விளாட்ணுன்னு சொல்லிட்டு நல்லா விளாண்டேன் கைஸ். ஓடிலாம் வந்தேன் பார்த்தீங்களா. அவ்வளோ கிரிக்கெட்டில் ஆர்வம். சரின்னு சொல்லி விளாண்டுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 பால் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் 4லாம் அடித்தேன். அந்த இதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. சலீமும் நல்லா சூப்பராக பால் போட்டான். இங்கே அப்புறம் விட்டேன் பார்த்தீங்களா. இந்த பால் விட்டேன் பார்த்தீங்களா. அடுத்த பாலும் விட்டுருவோம் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் நல்லா பால் போட்டான். சூப்பராக பால் போட்டான் சலீம். ஒரு பாலும் மாற்றி மாற்றி நல்லா சூப்பராக போட்டான். அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த பாலும் ஒய்டு இந்த பால். ஸோ அதனால் ஒரு ரன் எங்களுக்கு வந்துருச்சு ஒயிட் பால் போட்டனால. ஸோ தென் நெக்ஸ்ட்டு பால் அவன் எப்படி போடுவான்னா ஸ்பின் தான் போடுறான் ஃபுல்லாக. அவன் இந்த பாலும் விட்டுட்டேன். அங்கன்னு பார்த்தா விஸ்வா கத்த ஆரம்பிச்சான். டே என்னடா பண்ணுற, ஓவர் கம்மியாண்டா இருக்குது அப்படின்னு. நான் இப்போ தான் இறங்கினேன். அண்ட் தென் சரி இந்த பால் நம்ம விட்டுறக்கூடாதுன்னு சரின்னு சொல்லிட்டு ஒரு ஷாட் அடித்தேன். பார்த்தா ஃபைனலி 4 போயிடுச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு ஓவர் தான் இருக்குது வெளில. ஏன்னா நான் கடைசியில் நான் பேட்டிங் இறங்கினேன். ஸோ அதனால் நம்ம அடுத்த பிளேயர்ஸுக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஏன்னா பசங்க 2 பேர் இருக்காங்க. அவங்க விளாட்டுண்டா போண்டா நான் 4 பால் பிடிச்சப்போந்தான்னு சொல்லிட்டு சில்வஸ்டர்ட்டை பெட்டை கொடுத்துட்டு நானும் வந்துட்டேன் கைஸ். அப்புறம் வந்துட்டு நான் உக்காந்துட்டேன். பசங்களாம் சொன்னாங்க ஏன்னா நல்லா இருந்தால் விளாண்ட போய் விளாட்றா அப்படின்னாங்க. இல்லை எல்லாத்துக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் அவங்கெல்லாம் விளாண்டாங்க. இந்த ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து என்ன ஆச்சுன்னா நாங்கள் தோற்றுட்டோம். தென் அடுத்து என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. தென் அதில் ஒரு விக்கெட் போனோன்னே திருப்பி நானே இறங்கினேன். ஏன்னா இறக்கி விட்டாங்க. கை கால்லாம் சரியான வலி. அப்போயுமே அடித்து ஒரு ரன் ஓடிட்டேன். ஏன்னா கீழே வந்தாலும் எனக்கு நல்லா கை வலி வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணோம், நானும் சில்வஸ்டரும் பார்ட்னர்ஷிப் போட்டு விளாண்டோம். ஃபஸ்ட் பால் அவன் விட்டுட்டான். அப்புறம் இன்னும் ஒரு பால் தான் இருக்குது. வந்து பேட்டை வேறு மாற்றினான். சரி ரைட்டு இவன் அடிச்சிடுவான் நல்லா அடிப்பான்னு சொல்லிட்டு நானும் ரெடியாக இருந்தேன் ஓடலான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி என்ன பண்ண நல்லா அடிச்சிட்டான். நான் முன்னாடியே ஓடிட்டேன். அடுத்த செகண்ட் ரன்னோடக்குள்ளே அவுட் ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் முடிஞ்சு எதிர் டீம் ஜெயிச்சிட்டாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி. இப்போ செகண்ட் மேட்ச்சில் வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டுட்டு பேட்டிங் ஆண்டு வெயிட் பண்ணுறோம். கிளிப்ஸு வந்து சில்வஸ்டர் எப்போ தரானோ அப்போ தான் அந்த கிளிப்ஸ்லாம் எனக்கு வரும். போடுறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு வீர தழும்பு, ஒரு ஸ்கேட்டிங் போட்டு கையில் அடி, சரியான அடி. நம்ம பார்க்கலாம். வீடியோ கிளிப் இருக்குது. இந்த கேம் போயிட்டுருக்கு. 2ஆம் மேட்ச்சு என்னாவது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இதான்டா 6. இதுக்கு பேர் நான் 6ங்கிற மாதிரி ஒரு 6 அடிச்சிருக்கான் விஸ்வா. வாங்க பார்க்கலாம். இதுக்கு பேர் தான் நான் 4. பார்த்தீங்கன்னா சில்வஸ்டர் உங்கள் பேட்டை காட்டுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர்ரா சூப்பர்ரா. வேந்தே ஏதாச்சும் அவுட் ஆகிட்டாங்கன்னா இறங்கிடு. எங்கள் டீம்மேட்டு ஏப்பா என்ன காட்டுறாப்ப
இப்போ மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. இப்போ சிலோஸ்டர் பேட்டிங் முடிக்கிறான். வாங்க வாங்க சிலோஸ்டர் பார்ப்போம். வாங்க 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 ஒரு ரன் அடிச்சுனா பாருங்க. இந்த மேட்ச் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான நிலைமையில போயிட்டு இருக்கு. இப்படி வா, யார் ஜெயிப்பா யார் தோப்பா இல்லை ஒன்றும் இல்லை, இருங்க ஒரு நிமிஷம் கட் பண்ணுங்க நான் வரேன். இப்போ வந்துட்டு சில்வஸ்டர் கீழே விழுவுறதை நம்ம பார்க்கலாம். அக்கா அக்கா சாட்டா இதான்டா சாட்டு வர ஏ பாண்டா. என்ன பிளேயருங்க இது மாதிரிலாம் பாக்குறப்ப இவங்களாம் இந்தியா டீமே செலக்ட் ஆயிடலாமோ தோணும். பாருங்க எப்படி உயிரை கொடுத்து ஆடுறாங்க பாருங்க. மேட்ச் வந்து இப்படி இப்படி ஆகதான் செய்யும் ஒரு 2 கட்டத்தில். அது வந்து தவிர்க்க முடியாது, அது அப்படிதான் ஆகும். அடுத்து பார்க்கலாம். அண்டு செகண்ட் மேட்சோட லாஸ்ட் பேட்ஸ்மேனாக நான் இறங்கினேன். இது பயங்கரமான மேட்ச்சு. நான் ஃபுல் மேட்ச்சு நான் அடுத்து ஒரு நிமிஷத்தில் அவங்களை காட்டுறேன். எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பால் ரன்னு சிங்கிள் வட்டி, அப்புறம் நான் வந்துட்டேன் ஸ்ட்ரைக்கும் வந்துட்டேன். நாங்க நர நர எங்க அடி தர தர எதிர்த்து வர யாரு இங்க அற குற வந்தா எதிரி போயிடணும் கதறி அதறி பதறி ஓடிடணும் செதறி எங்களுக்கு பேட்டு நம்ம முட்டாடு முட்டா உடு முட்டாடு முட்டா சமச்சப்பா மாத்திருவோம் 3 கோடை போட்டு. அதாவது செகண்ட் மேட்ச் வந்து ஜெயிச்சிட்டோம். ரொம்ப ஒரு விறுவிறுப்பான மேட்ச்சு. எமர்ஜென்சி பிளேயராக போய் எப்படியோ ஜெயிக்க வச்சுட்டேன். ஒரு பாலுக்கு 2 ரன் அடிக்கணும். அந்த ஒரு பாலை 4 அடித்து த்ரில் வெற்றி. நல்லா சிங்கிள்ஸ் வேறு நிறைய ஓடினேன் அந்த லாஸ்ட் ஓவர். எப்படியோ ஜெயிச்சாச்சு செகண்ட் மேட்ச்சு. இப்போ தேர்ட் மேட்ச் ஃபைனல் மேட்ச் போயிட்டுருக்கு. நம்ம எப்படி விளாண்டோன்னு சொல்லி இன்னும் அடுத்த டீம்மேட் ஃபஸ்ட்டு மேட்சோட பெஸ்ட் பிளேயர் வந்து சொல்லுவா. அப்படி அருமையான பேட்டிங். கடைசி வரையும் நான் மேட்ச் ஜெயிக்க வச்சான். லாஸ்ட்டில் ஒரு பால் ஒரு 4 அடிக்கணும், அடித்து ஜெயிக்க வச்சான். சூப்பரான பேட்டிங். நல்லா இவர் வந்து ஃபஸ்ட்டு மேட்சோட என்ன சொல்லுவாங்க மேன் ஆஃப் த மேட்ச் இவர். இப்போ 3ஆம் மேட்ச் போயிட்டுருக்கு. இது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 3ஆம் மேட்ச் வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க. டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன். பசங்க வந்து இப்போ இன்னொரு 1 மணி நேரம் ஃபுட்பால் ஆடுறாங்கிறாங்க. அந்த கிளிப்ஸு கொடுத்தாங்க, நான் அவங்களை காட்டுறேன். தென் இதோட ரிவ்யூ வந்துட்டு நான் தனியாக கடைசி பேசி நான் போகிறேன். தென் அடுத்த கிளிப்ஸில் நம்ம என்னன்னு சொல்லி செஞ்சு போய் தான் டே 1 பசங்களோட நல்லா ஃபுல்ஃபில்லாக சூப்பராக போச்சு. பசங்கள்லாம் பாய் சொல்ல சொல்லிடுவோம். ஒரு பாய் சொல்லிடுவோம். பாய் பாய் சொல்றா. தெரியும் பாய் சொல்லிடு. பாய் சொல்றா. பாய் சொல்லு. பாய் நம்ம பார்ப்போம். நம்ம அடுத்த இல்லை என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸ்டே டியூன்.